ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபத்தோடு நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய செவிகளை எல்லாம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சந்தோஷமா அவர் அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது, விலையேறப்பெற்றது, பெரிதானது, மகிமையான ஆசீர்வாதமானது என்று சொல்லிக்கொள்வதற்கு அநேகம் இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் நம்மையும் எல்லாரையும் படைத்திருக்கிற கர்த்தர் அவர் செய்த அவருடைய கிரியின் மகா பெரிய ஒரு பலன், அவருடைய உழைப்பின் சம்பாத்தியம், பொக்கிஷம் அப்படி என்று ஒன்று உண்டுன்னா அதுதான் அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மக்களை, ஆண்டவருடைய விலையேற பெற்றவர்களை கொண்டு இந்த இடத்திலையும் ஆமென் 27 ஆண்டுகள் அதோடு சேர்ந்து 21 ஆண்டுகளாக ஆண்டவர் அவருடைய சுய இரத்தத்தினால் இந்த இடத்திலையும் ஒரு மகிமையான சபையை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சுய இரத்தத்தை, வேறொரு இரத்தத்தை அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த ஒரு சம்பத்துக்கு பேர் தான் அவருடைய சபை. சபை என்பது அப்படி என்றால் நம்ம பேசுகிறது போலையோ நம்ம பார்க்கிறது போலையோ அல்ல, அது மகா பெரிய விலையேற பெற்ற ஒன்று. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் அவருடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய ஜீவனையே தந்து, அவருடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய ஜீவனையே அதற்கு கிரயமாக தந்து, விலையாக தந்து மீட்டு கொண்டிருக்கிற அந்த சபை அப்படி என்று சொல்லுவதை குறித்து வேதம் அநேக நோக்கங்களை வைத்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்? இப்பொழுது ஏன் சபையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்? ஏன் இன்னும் ஆண்டவர் சபையை சம்பாதிக்கணும்? ஒரு விதத்தில் நாம் ஒரு சபையாக, இரண்டாவது நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிற மக்கள் சபையாக, அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் சபையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருப்பதனுடைய மகா பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் இயேசுவின் இரத்தத்தினால் யாராகிலும் ஒருவேளை உங்கள் பாவ மன்னிப்புக்காக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் நம்பவோ விசுவாசிக்கவோ இல்லாமல் இருப்பீர்களேயானால், உங்களுடைய எல்லா விதமான விடுதலைக்காக, ஆவிக்குரிய, பூமிக்குரிய, பரலோகத்துக்குரிய, இகலோகத்துக்குரிய, இனி உங்களுடைய நித்திய வாழ்வுக்காகவும் ஆமீன் உங்கள் விடுதலைக்காக அந்த இரத்தத்தை நீங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கை பண்ணினால் நீங்களும் தேவனுடைய நல்ல ஒரு சம்பத்தாக, அவருடைய சம்பாத்தியமாக, அவருடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாக மாறுவீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதவா ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு இன்றைக்கு ஒரு விலையேறப்பெற்ற அவருடைய சொந்த சம்பத்துகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் நம்மையும் குறித்தெல்லாம் ஆண்டவர் அநேக நோக்கங்களை வைத்திருக்கிறார். தாராளமான
ஏராளமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலங்களாக இந்த சபையை ஆண்டவர் இம்மட்டும் சுமந்து வந்திருக்கிறார். ஆனால் ஆமீன், இந்த சபையை கொண்டு, இந்த ஊழியத்தை கொண்டு, இங்கிருக்கிற அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவர் இன்னும் அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் இப்பொழுதும் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எனவே ஆமீன், இனி ஆண்டவர் தருகின்ற ஆண்டுகளில், இனி ஆண்டவர் தருகின்ற நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற அவருடைய சம்பத்துகளாக, சம்பாத்தியமாக இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நோக்கத்தில் ஒரு துளி அளவாகலும் நிறைவேற நாம் அனுமதி கொடாதபடிக்கு என்னை குறித்தும், உங்களை குறித்தும், நம்மை குறித்தும் தேவன் சம்பாதித்து கொண்ட அந்த சபையை குறித்து அந்த தெள்ளத்தெளிவாக நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஆலோசனை தருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை கொண்டு என்னென்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? இந்த 21 ஆண்டுகளாக கர்த்தர் இந்த சபையை இந்த இடத்தில் உருவாக்கி வைத்தாரே, இன்னும் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் மூலமாக நம்மை ஒவ்வொருத்தரை கொண்டு என்ன திட்டங்களை, என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்று சமயம் வாய்த்தால் ஒரு 5 நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லவென்று சொன்னால் சமயத்தை பொறுத்து சில காரியங்களை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அப்படியானால் அவருடைய சொந்த இரத்தத்தை, அவருடைய சொந்த ஜீவனை ஆமீன் கொடுத்து, விலைக்கரையுமாய் கொடுத்து, ஒரு பூமியில் இந்த பாழான, அக்கிரமம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்ததான இந்த உலகத்தில் ஏன் நம்மை அவருடைய சொந்த சம்பத்துகளாக மாற்ற வேண்டும்? 1வது நோக்கம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து என்ன செய்ததாம்? பெருகினதாம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள், ஆமீன். ஏன் ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிக்க வேண்டும் அப்படி என்று கேட்டால், அந்த சபையை சம்பாதித்ததனுடைய ரகசியமாய் மறைந்திருக்கிற முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியில் இன்று வரையிலும் ஒரு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்படாத பிள்ளைகளுக்கு சமாதானம் என்று சொன்னால் என்னவென்று தெரியாது, சந்தோஷம் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியாது, நிம்மதி என்ன என்று சொன்னால் தெரியாது, பக்தி மார்க்கம் என்னவென்று சொன்னால் தெரியாது, ஆறுதல் என்னவென்று சொன்னால் தெரியாது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் இந்த பூமியில் வந்த கர்த்தராகிய இயேசு சொன்னார், 19ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை படிக்கும்போது, லூக்கா 19:41 வாசித்து பாருங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக தாரை தாரையாய் 2 கண்களிலிருந்து கண்ணீரை வடித்து, கண்ணீரை ஊற்றி, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகளுடைய கண்களுக்கு, அப்ப பாருங்கள், பூமியின் நிலைமை பாருங்கள், தேசத்தின் நிலைமை பாருங்கள். எப்படியாகலும் தான் மரித்தாகலும், தங்களுடைய சுயரத்தத்தை சிந்தியாகலும், ஆமீன், எப்படியாகலும் ஒரு பரம திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இந்த பூமியில் வந்தபோது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசத்தை பார்த்தபோது அழுதாராம், அந்த நகரத்தை பார்த்தபோது கண்ணீர் விட்டு அழுதாராம், வேதனையோடு நின்றாராம்,
புலம்பினாராம். ஏன் அப்படி என்றால், அங்கிருக்கிற திரளான ஜனக்கூட்டங்களுக்கு சமாதானம் என்ன அப்படி என்று சொல்லுகின்ற ஒன்று அவர்கள் கண்களுக்கு என்னதா இருந்ததாம். இன்றைக்கும் அப்படித்தான். ஏன் ஆண்டவர் சபையை சந்தித்திருக்கிறார், சபை அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறார் அப்படி என்று கேட்டால், இன்றைக்கும் பூமியில் சமாதானத்தை அறியாமல் சமாதானம் தங்களுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிற லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சமாதானத்திற்காக லட்சங்களை செலவிடுகிறார்கள். சமாதானத்திற்காக எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். சமாதானத்திற்காக எத்தனையோ ராத்திரி பகலாக புசியாமலும் குடியாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்திற்காக தாங்கள் எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார்கள். கடைசியில் இந்த சமாதானத்திற்கான ஒரு நல்வழியை கண்டுகொள்ளாதபடினால் இனி இந்த உலகத்தில் வாழுகிறதை பார்க்கலும் சாகிறதான் நல்லதென்று சொல்லிக்கொண்டு அவர்கள் முடிவையும் எடுத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபை சம்பாதிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இடத்திலும் இந்த பிரதேசத்திலும் ஆண்டவர் இந்த 21 ஆண்டு காலங்களாக இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி வைத்ததனுடைய நோக்கம், அல்லது 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் சபையை சம்பாதித்து தன்னுடைய நல்ல சம்பத்தாக வைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாது இருக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில கூட நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படாத ஒரு நபரானால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையிலே அந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறினார். உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற, நாங்கள் அறிவிக்கிற இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களுக்கு பக்தி மார்க்கத்தை தருவார், உங்களை பரிசுத்த ஆவியானவர் கரம் பிடித்து நடத்துவார். நான் அதை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஷபரகா திலகட ரகதனோ. இந்த செய்தி இன்றைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ, வாழ்க்கையில் சமாதானம் இல்லையோ, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ, வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனையோ, ஆமீன், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியலையோ, இதோ உங்களுக்காக ஒரு பெரிய சம்பத்தொன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானம் தருகிற ஒரு அடைக்கல பட்டணம் ஆயத்தமாயிருக்கிறது. உங்களுக்காக நிம்மதியை தருகிற, உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக, உங்களை ஆற்றுவதற்காக, உங்களை தேற்றுவதற்காக ஒரு சமாதானமுள்ள வீடு, ஒரு சமாதானமுள்ள பட்டணம், ஒரு சமாதானமுள்ள தேசம், ஒரு சமாதானமுள்ள நகரம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களேயானால், அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கி விட்டாராம். அல்லேலூயா. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை எதற்காக, ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் இத்தனை பாடுபடுகிறார்கள், ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் பிரயாசப்படுகிறார்கள் என்று ஒருவேளை அறியாதவர்கள், புரியாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால், அல்லது எங்கள் சத்தத்தை கவனிக்கிறவர்களா இருந்தால், அல்லது ஆமீன் மீடியாக்கள் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அன்புக்குரியவர்களா இருந்தால், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்கள் தேசத்தில் உள்ளவர்களுக்கும் சமாதானம் எங்கிருந்தும் கிடைக்காது. நாங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் மாத்திரமே உலகத்திற்கு சமாதானம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் அதை நம்பினால், இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசித்தால், இன்றைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என் ஆண்டவர் இப்பொழுதே, நாளைக்கல்ல இந்த நிமிஷத்தில் தானே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தர போதுமானவர். நல்ல கைகளை தட்டி, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை, உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை, உங்கள் நிம்மதிக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி
அவரே மரித்து அவரே ஜீவனை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒன்றை பூமியில் உருவாக்க வேண்டுமானால் இந்த பட்டணத்தில் 21 ஆண்டு காலங்களாக எத்தனையோ நெருக்கத்தில், பசியில், பட்டினியில், கண்விழிப்புகளில், தியாக ஜீவியத்தில் உங்களை சிலரையாகலும் இந்த இடத்தில் கூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் சந்தோஷத்தை பெற வேண்டும், எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் வளர வேண்டும், எல்லாரை கர்த்தருடைய ஆவியானவர் கரம் பிடித்து ஆறுதலோடு நடத்தணும். துக்கங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் வேதனையும் நிறைந்த இந்த உலகத்தில் மனித வாக்குகள் சொல்லி நம்மை ஆறுதல் படுத்த முடியாமல் இருக்கும் போது இந்த சபைக்குள்ள நீங்க வருவீங்கன்னா மனித வாக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஆறுதலை தந்து உங்களை நடத்த இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வாசம் பண்ணி காத்துக்கொண்டே இருப்பா. எனவே இதுவரையிலும் இந்த சபைக்குள் வராதவர்கள் யாராக உண்டானால் இந்த ராத்திரி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை நம்பாத யாராக உண்டானால் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். சந்தோஷமாய் நீங்கள் வந்தால் தேவன் உங்களை சமாதானம் தருவார். அல்லேலூயா. சபை சம்பாதிக்கப்பட்ட நோக்கம் எதற்கு? எதிர்ப்பதற்கும், அழிப்பதற்கும், தகர்ப்பதற்கும், நாசமாக்குவதற்கும் அல்ல. இது மகா பெரிய விலை கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய சம்பத்து. இதை பார்க்கலும் மேலான ஒரு சம்பாத்தியம் இந்த உலகத்தில் இல்லை. இது ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சம்பத்து. அதனால் அதனுடைய நோக்கம் என்ன என்றால் இந்த பூமியில் இருக்கிற நாம் மாத்திரமல்ல, ஆமேன், நம்முடைய குடும்பம், நம்முடைய பட்டணம், நம்முடைய கிராமம், குமரி மாவட்டத்தில் இருக்கிற 21 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 8.4 கோடிக்கும் அதிகமானவர்கள், இந்தியாவில் இருக்கிற 144 கோடிக்கும் அதிகமானவர்கள், உலக நாடுகளிலும் இருக்கிறதான 247 நாடுகளிலும் ஆமீன் இருக்கிறதான 900 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஜீவனை பாராமல் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் உங்களுக்கு ஒரு அன்பின் அறைகூவலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, நீ என்னுடைய சமூகத்தில் வருவாயானால் உன்னை சமாதானத்தினால் நான் நிரப்புவேன், உன்னை சந்தோஷத்தினால் நான் நிரப்புவேன், உன்னை ஆறுதலோடு நான் நடத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சபை இங்கு உருவாக்கப்பட்டதனுடைய ஒன்றாவது நோக்கம் எதற்கப்படி என்று சொன்னால், சமாதானம் இல்லாதவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? சமாதானம். மீண்டும் காரியம் அங்கே இருக்கிறது. ஆமேன், தியானித்துக் கொள்ளுங்கள். 2, நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் அவருடைய சுய இரத்தத்தை சிந்தி ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல தூய மார்க்கத்தை, சுத்த மார்க்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தை ஆண்டவர் கூட்ட வேண்டும் என்று ஏன் 2வது ஆண்டவர் விரும்புகிறார்? 2வது அதனுடைய நோக்கம் என்ன? அவர் ரத்தம் சிந்தினதனுடைய 2வது நோக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப சபை என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பை, அவருடைய சொந்த சம்பாதியத்தை, அவருடைய சொந்த சம்பத்தை, அவருடைய ஜீவனை பாராமல், அவர் தன்னை நேசியாமல் நம்மை நேசித்து நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி தந்து ஆண்டவர் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தெருக்களிலும் 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 5000 பேரோ எல்லாம் கூடுகிற நல்ல ஆவிக்குரிய சுத்த மார்க்கத்தை ஆண்டவர் உருவாக்கினதனுடைய நோக்கம் அந்த கூட்டம் அப்படியே நிற்க வேண்டும் என்றல்ல, அந்த கூட்டத்தோடு இன்னும் சிலரெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால் 21 ஆண்டு காலங்களாக இந்த நல்ல சுத்த மார்க்கத்தில் இணைந்திருக்கிற, இந்த நல்ல தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, சேர்க்கப்பட்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அல்லது ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற
மீட்கப்பட்டிருக்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உங்களை சம்பாதித்ததனுடைய நோக்கம் இரண்டாவது எதற்கென்றா, நாம் எப்படி தெய்வத்தால் இந்த கூட்டத்துக்குள் சேர்க்கப்பட்டோமோ, சேர்க்கப்பட்ட நாம் இனி நம்முடையவர்களை இந்த கூட்டத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? சேர்க்க வேண்டுமாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த கூட்டத்தில் சேர்க்கப்படுவதனுடைய நோக்கம் வேறு எதற்கும் அல்ல. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தில் படிக்கும்போது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் சேர்க்கப்பட்டதனால் பாவமற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்தது. நாம் இப்படி நரக பாதாளத்திற்கு நேராக, அழிவுக்கு நேராக, நிம்மதியற்றவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை சேர்த்ததினால் நாம் அந்த வழியை விட்டு நேராய் திரும்பி, மெற்றனாயோ அப்படி என்று சொல்லுவார்கள், இப்படி எங்கேயோ அழிவுக்கு நேராய் பாதை தெரியாமல் போகிற நாம் அங்கிருந்து நேராக இப்படி திரும்பும் போது, நாம் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நமக்கு மன்னித்து, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தண்ணிக்குள் நம்மை முழுகடிக்க வைத்து, ஆமென், நேற்றைக்கு செய்த அந்த அக்கிரமமும் பாவமும் இனி நம்மில் தொடரக்கூடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக இங்கே பரிசுத்த ஆவி என்கிற அந்த தேவனுடைய ஜீவனை நமக்குள் உருவாக்கி, அதற்கு பிறகு நாம் அல்ல, அவரே நம்மோடு கூட இருந்து பரிசுத்தமாக நம்மை நடத்தி, தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது 40வது வசனத்தில் உலகத்தை விட்டு நம்மை வேறு பிரித்து, 42வது வசனத்தில் நல்ல வேத சத்தியங்களை தந்து, நல்ல அந்யோன்ய ஐக்கியங்களை தந்து, அந்த கிறிஸ்துவில் இணைபிரியாத உறவை புதுப்பிக்கும்படியான நல்ல ஒரு ஐக்கிய பந்தியை தந்து, மட்டுமல்ல கஷ்டமும் நெருக்கமும் வரும்போது அவரிடத்தில் காரியங்களை சொல்லும்படியான ஜெப ஆவியை தந்து, எல்லாத்துக்கும் மேலே 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு மனதை தந்து, ஆமென், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத அனுபவத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எப்படியோ இருந்த வாழ்க்கை இப்படி மாற்றினீர் என்று சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி தேவனை துதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாத மேன்மையான அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனேயானால், அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சபை என்று சொல்லப்படுகிற அவர்களோடு, ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தோடு, அவர்களுக்குத்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பெயர், அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோடு தேவன் என்ன செய்தாராம் தெரியுமா? மீண்டும் 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 இதுபோல் இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்தாராம்? சேர்த்து கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. அப்படியானால் இப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நம்முடைய இரண்டாவது மகா பெரிய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களை கூட நாம் இந்த கூட்டத்தில் என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஏனென்ற நான் எங்கேயோ இருந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு யூட்டன் கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டானது, நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேன். அப்ப இந்த சந்தோஷம் என் புருஷன் அனுபவிக்கணும், என் மனைவி அனுபவிக்கணும், என் பிள்ளைங்க அனுபவிக்கணும், என் குடும்பத்தார் அனுபவிக்கணும், என் சொந்த பந்தங்கள் அனுபவிக்கணும், என் கிராமம் அனுபவிக்கணும், என் பட்டணம் அனுபவிக்கணும். ஏன்னா இப்ப எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, என் உள்ளத்துல கபடம் இல்லை, எனக்கு சந்தோஷம், எனக்கு சமாதானம். அப்படியானால் தேவன் சபையை சம்பாதித்தது ஆமென் நம்மை மாத்திரம் வைத்திருக்கல்ல, அவரோடு கூட இன்னும் ஒரு சில கூட்டத்தை நம்ம கூட்டணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் 9ஆம் அதிகாரம் 27 வாசியுங்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு
அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் தேவன் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததை அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்தான். அல்லேலூயா. இதனாலே இந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் மகிமையான ஊழியங்களை செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப ஏன் ஒருவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சேர்த்து கொள்ளுகிற ஒருவரை கொண்டு 1000 லட்ச பாவிகள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். இன்றைக்கு சுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ராத்திரி வேளை எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்தும ஆதாய பாம்பின் ஆவல் வேண்டும், எனக்கு ஒரு ஆத்தும பாரம் வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிற நான் இன்னும் சிலரை சேர்க்கணும். ஆமீன். உங்க கையில சில பவுல்களை கட்ட தருவா, உங்க குடும்ப சில பவுல்கள் கிடக்கிறாங்க. ஆமீன். பர்னபா அன்றைக்கு பவுலை சேர்த்து கொண்டது நிமித்தமாக, அப்போஸ்தலர்களோடு கொண்டு வந்தது நிமித்தமாக, ஆமீன், இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில அக்கிரமத்தில் இருக்கிற பரவாயில்லை, குடிகாரம் பரவாயில்லை, கெட்ட வார்த்தை பேச பரவாயில்லை, யாரா இருந்தாலும் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே அவங்க கையை ஒன்று பிடித்து இந்த சுத்த மார்க்கத்தில் கொண்டு வர எனக்கு கிருபை வேணும். ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்குள்ள, பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்குள்ள, ஆண்டவரே அவர்களையும் கூட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எங்களுக்கு ஒரு கிருபை தரணும். ஒரு நிமிஷம் கையை தட்டி ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். சிலர் இந்த புதிய ஆண்டுல, ஆமீன், இந்த சபையில இத்தனை ஆண்டுகளாக, ஆமீன், கர்த்தர் நடத்தினாரே, தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டுல சிலரை கூட சபையோடு சேர்க்க, சிலரை கூட சேர்க்க, அழிந்து போகிற ஆத்துமாவை சேர்க்க, இன்னும் சிலர் மனம் திரும்ப, இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட, இன்னும் சிலர் ஞானஸ்நானம் பெற, இன்னும் சிலர் பரிசுத்த ஆவி பெற. நீங்க கேளுங்க, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாய் தருவேன். சேர்த்து கொண்டது சாதாரணப்பட்டவன் அல்ல. எந்த அப்போஸ்தலரிடத்தில் சேர்க்கப்பட்டானோ அந்த சேர்க்கப்பட்டவன் அப்போஸ்தலர் எல்லாரிலும் ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு நபரை சேர்த்து கொள்ள மறக்கும் போது உங்களுக்கு தெரியணும், ஒரு பவுல் நஷ்டப்பட்டு போகிறான், ஒரு பவுல் நஷ்டப்படைந்து போகிறான். எனவே அன்பரே, நம்ம இந்த சபையில் சேர்த்ததனுடைய ஒரு முக்கியமான நோக்கம், நம் மூலமா இன்னும் சிலர் என்ன செய்யப்படணும்? சத்தமா சொல்லுங்களே. 2, ஆமீன். பாருங்கள், சேர்த்ததினால் ஒரு மகா பெரிய அப்போஸ்தலன் உருவானானாம். 19ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். சோதரதா ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று சொல்ல, சோதரம் கொஞ்சம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது 19 18ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்தில் வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர்கள் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுடனே பலமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வாக்கியங்களை எல்லாம் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் கிருபையினாலே
விசுவாசிகள் ஆனவர்களுக்கு அவன் யாரா இருந்தானாம்? நாம் விட்ட வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், நம்மை சம்பாதித்ததனுடைய இரண்டாவது நோக்கம், சிலர் இன்னும் தேவ கிருபையினால் என்ன செய்யப்படணும்? சேர்க்கப்படணும். நாம் சேர்க்கப்படாவிட்டால் ஒரு மகா பெரிய அப்போஸ்தலனை நாம் இழக்கிறோம். பாருங்கள், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் ஒரு வெறும் ஆண்டவரை மாத்திரம் அறிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருந்தவனை பிடித்து இழுத்து கொண்டு அவனுக்கு சில தேவ வார்த்தைகளை திட்டமாக தெள்ள தெளிவாக அறிய வேண்டிய சில காரியங்களை அறிவித்துக் கொடுப்பதற்காக அவனை சபைக்குள் சேர்த்தபடினால் பிற்காலத்தில் அந்த மனுஷன் அநேக விசுவாசிகளுக்கு அவன் யாராய் மாறினானாம்? உதவி செய்கிறவனாய் மாறினானாம். அல்லேலூயா. அப்ப பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு தேவ பிள்ளையை சேர்க்க இழக்கிறதுனால் அநேக உதவிக்கரங்கள் நஷ்டமடைந்து போகிறது. அதனால் இந்த ராத்திரி வேளையிலே சபை கொஞ்சம் இந்த ஆண்டுல சிலரை கூட இன்னும் சேர்க்கணும், சிலரை கூட இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், சிலரை கூட இந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்கள் விரும்பினால் உதவிக்கரம் கொடுக்கக்கூடிய ஆயிரங்களை கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் மௌனமா இருக்க கூடாதப்பா. கைகளை தட்டி கேளுங்க, நாங்க மௌனமா இருக்க கூடாதப்பா. சிலரை எங்களோடு கூட சேர்த்து கொள்ள நாங்க எழும்பணும். சிலரை எங்களோடு கூட இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோடு கூட இந்த 21 ஆண்டு காலங்களாக இந்த இடத்தில் கூட்டப்பட்டிருக்கிற சில கூட்டத்தோடு சிலரை கூட தேவ கிருபையினால் சேர்த்து கொள்ள ஒரு நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு வேணுமையா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரு சபையை இந்த பூமியில் சம்பாதித்ததனுடைய இரண்டாவது மகா பெரிய கூட்டம் என்ன நோக்கம்? மகா பெரிய நோக்கம் என்ன நோக்கம் என்றால், ஆண்டவர் ஆமென் அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த கூட்டத்தோடு இன்னும் சிலர் என்ன செய்யப்படணும்? அதனால முயற்சி எடுங்க, உங்க பிரயாசத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கையில கர்த்தர் சிலரை இந்த வருஷத்துல தருவார். ஆமென். இப்படி கையை பரத்துக்கு நேரா உயர்த்தி பிடிங்க, உங்க கண்ணை மூடுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த கையில சில பவுல்கள் அகப்படணும். கேளுங்க, இந்த கையில சில பவுல்கள் அகப்படணும், இந்த கையில சில அப்பல்லோக்கள் அகப்படணும், இந்த கையில சில அக்கிரமக்காரர்களோ பாவிகளோ துரோகிகளோ உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்களோ பகையாளிகளோ, ஆமென் வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். இந்த கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல எங்க ஊழியத்துக்கு தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டுல சிலரை நான் சேர்க்க ஆண்டவரே, சிலரை நான் சேர்க்க ஆண்டவரே. இந்த கையில கர்த்தர் அந்த ஆத்துமாவை தரணும். கேளுங்க கேளுங்க. ஆமென். அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு ஆமென் அநேகரை அவருக்கு பங்காக நான் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த இரத்தத்தை சிந்தின கர்த்தருடைய கைவசமாக அநேகரை பங்கா கொடுத்தாருன்னா இன்னைக்கு கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறோம், நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விரும்பினால், நீங்கள் வாஞ்சித்தால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சிலரை சம்பாதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்க குடும்பத்தை சம்பாதிக்க கிருபை தருவார். உங்க பட்டணத்தை நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து, யாராகிலும் மனம் திரும்பாதவர்கள் உங்க வீட்டில் இருந்தா ஒரு நிமிஷம் அவர்களுக்காக நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டுல அவர்கள் சபைக்கு வரணும் ஆண்டவரே, இந்த சம்பத்தாய் மாறணும், இந்த இரத்தத்துக்குள்ள மாறணும், அவர்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. சபையை அப்பொழுது ஆண்டவர் சம்பாதித்த இரண்டாவது நோக்கம், இந்த கூட்டத்தோடு இன்னும் சிலர் என்ன செய்யணும்? மறக்காதீங்க, வேகமாய் நான் போகிறேன். மூன்றாவது ஆண்டவர் சபையை சம்பாதித்ததான நோக்கம் என்ன நோக்கம் அப்படி என்றால், ஆமென் இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பும் போது 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை தயவாய் வாசியுங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி
ஊக்கத்தோடு என்ன செய்தார்களாம்? ஜெபம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மூன்றாவதாக சபையை சம்பாதித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால், பிரச்சனை உள்ளவர்களுக்கு, நெருக்கம் உள்ளவர்களுக்கு, போராட்டம் உள்ளவர்களுக்கு, அக்கண்ணிகளிலும் வலைகளிலும் அகப்பட்டவர்களுக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் கர்த்தர் மூன்றாவது சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் என்ன செய்தான்? அல்லேலூயா. பாருங்கள், இதில் வேற ஒன்று நான் முக்கியமா சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். ஒரு துர்க்காரியம் நடந்தபோது அந்த அசம்பாவிதம், அந்த துர்க்காரியம் நடக்காமல் இருப்பதற்காக அன்றைக்கு, அந்த நேரத்தில், அந்த தருணத்தில், அந்த நிமிஷத்தில் சில முழங்கால்கள் முடங்கி இருக்குமே. ஆனால் எங்களுடைய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்லுகிறோம். ஒரு நல்ல பிரதானமான யாக்கோபு பட்டயத்திற்கு என்ன செய்திருப்பான்? தங்கி இருப்பான். அல்லேலூயா. அன்பரே, இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்களே, தேவன் சபையை சம்பாதித்தது உங்களை நாசப்படுத்துவதற்கோ, உங்களை அவமானப்படுத்துவதற்கோ, உங்களை நஷ்டப்படுத்துவதற்கோ அல்ல. சபைக்கு சொல்லுகிறேன், யாரும் ஒருவர் கெட்டு போவதற்கல்ல நம்மளை சம்பாதித்தது. நம்முடைய முழங்கால்கள் சிலருக்காக திறப்பில் நிற்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்காக சில முழங்கால்கள் முடங்கி இருக்குமே. ஆனால் யாக்கோபு என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? அல்லேலூயா. சொப்பனத்தை தருவார், தரிசனத்தை தருவார், நெருக்கத்தை தருவார். ஏதோ ஒரு ஆபத்து வருகிறத முன்கூட்டி காட்டி தருவார். இதெல்லாம் எதுக்குன்னா, இது தேவ சமூகத்தில் சுயரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த கூட்டத்தோடு கூட நீங்களும் சேர்ந்து வந்து உங்க பிரச்சனைக்காக, உங்க நெருக்கத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கேடுகள் வரும்போதெல்லாம், உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றை சந்திக்கும் போது நீங்கள் அந்த இடத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சுயரத்தத்தை சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை உண்மையால் அந்த மூன்றாவது நோக்கத்தை நிறைவேற்றுமையானால், போனது போட்டு பரவாயில்லை. இப்பொழுதும் சில பேதுருக்கள் சிறை கைதிகளாய் கிடந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேதுருக்கள் பட்டணத்தில் உண்டு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை இந்த ராத்திரி ஜெபிக்குமையானால், ஆண்டவருடைய கிருபையினால் சொல்லுகிறோம், சில பேதுருக்கள் விடுவிக்கப்படுவார்கள். சில பேதுருக்களை விடுவிப்பதற்காக சிறைச்சாலைகள் திறக்கப்படும். சங்கிலிகள் எல்லாம் தானாய் அவிழ்ந்து விடும். மறுபடியும் அவர்களை கர்த்தர் சபைக்குள் கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில வியாதியில் கிடக்கிறவர்கள், பலவீனத்தில் கிடக்கிறவர்கள், பாடுகள் கிடக்கிறவர்கள், ஒரு நிமிஷம் நம்ம தேசத்துக்காக ஆண்டவர் நம்மை சேர்த்தாரே, ஆண்டவர் நம்மை ரத்தம் சிந்தி சம்பாதித்தாரே, ஒரு நிமிஷம் நம்ம ஏகோபித்து கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்க பட்டணத்துக்காக திறப்பில் நிக்கிறோம்னு சொல்லுங்க. எங்க தேசத்துக்காக திறப்பில் நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க இங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வா. நானுடைய ஆவிக்குரிய கண்ணுகளால் உணர்கிறேன். இங்க ஜெபம் பண்ணினா போதும், தேவதூதன் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குவான். தேவதூதனை கர்த்தர் அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்புவான். விடுதலை நடக்க வேண்டிய இடத்துல விடுதலை நடக்கும். நீங்க இங்கே ஜெபம் பண்ணா போதும், மருத்துவமனையில் அற்புதம் நடக்கும், உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க கிராமத்தில் அற்புதம் நடக்கும், உங்க பட்டணத்தில் அற்புதம் நடக்கும், தமிழ்நாட்டில் அற்புதம் நடக்கும், இந்தியாவில் அற்புதம் நடக்கும். ஷகா ரபா லகா தனா நல்ல ஆவியில நிரம்பி சபை அன்றைக்கு ஊக்கமாய் ஜெபம் பண்ணினது. அந்த ராத்திரி வேளையிலே நேரம் விடிந்தா பேதுரு அழிந்து போயிருவான். அந்த ராத்திரி வேளையில் தீவிரமாய் கர்த்தருடைய தூதனை ஆண்டவர் அனுப்பினது உண்டானால் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர்
சபையை அப்படியானால் எதற்கு சம்பாதித்து இவ்வளவு ஆண்டுகளாய் கர்த்தர் பராமரிக்கிறார் தெரியுமா? எதற்கென்றால் ஒருவரும் கெட்டு போவது தெய்வத்துக்கு பிரியமல்ல. எல்லா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எதிராளி ஒருவன் உண்டு. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய அன்பானவர்களே, அந்த எதிராளியினுடைய கையிலிருந்து அந்த எதிராளி சிறைபிடித்து வைத்திருக்கிற வியாதியார் தற்கொலை முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். புள்ளி விவரம் சொல்லுகிறது, ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை சாதாரணமாய் மனிதன் மரித்துக் கொண்டிருக்கிறான். புள்ளி விவரம் சொல்லுகிறது, 3 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு சகோதரி ஆமீன் கர்ப்பப்பை புற்றுநோயினாலோ மார்பக புற்றுநோயினாலோ மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புள்ளி விவரம் சொல்லுகிறது, ஆமீன் இந்த பூமியில் அப்படியானால் மரண ஓலங்கள் வெளிப்படுகிறது. அப்படியானால் நாம் இங்கே நிற்கிற ஒரு நிமிஷம் இன்றைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபித்தா ஒரு ஆத்மா விடுவிக்கப்படும், ஒரு பேதுரு காப்பாற்றப்படுவான். ஒரு தெருவில் இருக்கிறவங்க, ஒரு வீதியில் இருக்கிறவங்க, ஒரு அநாத இல்லத்தில் இருக்கிறவங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க, ஒரு சிறுவர் இல்லத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஐசியூல இருக்கிறவங்க கைகளை தட்டி ஒரு நிமிஷம் அந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை திறப்பில் நின்றதுனால் ஆமென் சத்துரு நாளைக்கு பேதுருவை கொல்லலாம் என்று நினைத்த அந்த திட்டத்தை மாற்றிக்கொண்டு சிறைச்சாலையில் இருந்து பேதுருவை விடுவித்தது போல இந்த ராத்திரி வேளையிலே ஜெபம் எழும்பட்டுமே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை, ஒரு நல்ல பரிசுத்த மார்க்கத்தை, ஒரு நல்ல கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினது எதற்கு தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு பேதுரு கூட சாவது என் ஆண்டவருக்கு யோவான் சுவிசேஷம் 3:16, 1 தீமோத்தேயு 2:4 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவன் பெறணும். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் தேவன். அல்லேலூயா. அப்ப ஏன் தெரியுமா இந்த ஊழியத்தை 21 ஆண்டு காலமாய் சுமந்து உங்களையும் அருமையான ஊழிய குடும்பத்தையும் எல்லாம் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறதனுடைய மகா பெரிய நோக்கத்தை சபை தொடர்ந்து மறக்க கூடாது. ஒரு பெண்கள் ஜெபம்னா நீங்க எல்லாரும் முழங்கால் படி போடணும். ஒரு ஆண்கள் ஜெபம்னா நீங்க எல்லாரும் முழங்கால் படி போடணும். ஒரு ஏரியா ஜெபம்னா நீங்க எல்லாரும் முழங்கால் படி போடணும். நீங்க முழங்கால் படி போட தவறுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யாக்கோபு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறான். நீங்கள் முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பேதுரு காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். சுயரத்தம் சிந்தி சம்பாதித்தது வேறு எதற்குமல்ல, இந்த உலகத்திலே மகா பெரிய ஒரு சம்பத்தாக தன்னுடைய ஜீவனை சிந்தி அவன் ஜீவனை தடுந்து என்னை உங்களை மீட்டது. இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போக கூடாது. அல்லேலூயா. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமே ஆனால் பிரசங்கிகளுடைய தந்தை ஸ்பர்ஜன் அப்படி என்று ஒரு தேவபக்தனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தான் ஓடி ஓடி கர்த்தருக்காக உழைக்கிறவர். ஒரு முறை 4-5 பிரசங்கங்கள் பண்ணக்கூடிய ஆண்டவருடைய கிருபைகளை பெற்ற மனிதன். தான் ஒரு நாள் இப்படி மிகவும் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்து கொண்டு 11-12 மணி அளவிலே தான் தங்கியிருந்த இடத்தில் பிரசங்கத்தை முடித்து களைப்போடு வந்தபோது கர்த்தர் சொன்னாராம், ஸ்பர்ஜன் பக்கத்து ரூம்ல ஆமென் ஒரு நபர் இருக்கிறார், கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக நீ போய் அவனை ஒன்று சந்திக்கணும். ஒரு காரியம் சொல்றேன், இன்னைக்கு தேவன் கிரியை செய்வதற்கு தேவனுக்கு நான் தேவைப்படுகிறேன். அல்லேலூயா. தேவன் உங்க வீட்டில் கிரியை செய்ய உங்களை கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பட்டணத்துக்காக, உங்க கிராமத்துக்காக ஒருவரை தெரிந்து கொண்டது அது சாதாரணமல்ல. அதனால சபை சாதாரணமல்ல. அந்த தேவபக்தன் சொன்னார், ஆண்டவரே ப்ளீஸ், காலை வேளையிலிருந்து எவ்வளவு களைச்சிருக்கிறேன், ஆமீன் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறேன். போன ஆமீன் வெள்ளிச்சனி ஞாயிறு நான் பிரசங்கம் பண்ணும் போதும் ஒரு ஊழியர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன சாப்பிடு? நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாயா, என்ன தந்தாலும் சாப்பிடுவேன். அப்போ அவர் சில ஆகாரங்கள் எனக்கு சொன்னார், நான் நாளைக்கு ஆயத்தப்படுத்த. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாயா. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். 1 மணி நேரம் நீங்கள் இவ்வளோ கத்துறீங்கன்னா 8
8 மணி நேரம் நம்மாட்டி வெட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். நம்ம உடம்புல 639 தசை இருக்கிறது. இந்த 639 தசையும் ஆமீன் அசைந்து ஆமீன் செய்தி அளிக்கிறோம். அப்ப அந்த மனுஷன் சொன்னான், ஆண்டவரே இவ்வளவு பாடுபட்டு ஊழியம் செய்து வந்திருக்கிறேன், எனக்கு உயிர் இருந்துச்சுன்னா நாளைக்கு நேரம் விடியும் போது அந்த நபரை நான் சந்திப்பேன். தன்னுடைய களைப்பில் படுத்து நித்திரை செய்தார். ஸ்பர்ஜன் விடியற் காலத்தில் எழும்பினது ஆமீன் சில துக்கமான சில சத்தங்கள், அகோரமான ஆக்ரோஷமான சில சத்தங்களை கேட்டு ஸ்பர்ஜன் ஆக்ரோஷமாய் விழித்தெழுந்து என்னவென்று வாசலை திறந்து பார்க்கும்போது அந்த அறைக்கு ஆமீன் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களா, ஒரு நபர் தற்கொலை பண்ணி மரித்து விட்டார். ஸ்பர்ஜன் சொன்னாரா, இந்த மனுஷனை கொண்டது நான் தான், இந்த மனுஷனை கொண்டது நான் தான், இந்த மனுஷனை சாகடித்தது நான் தான். யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸ்பர்ஜனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், எலும்பு நீ கொஞ்ச நேரம் முழங்கால் போடு. ஆண்டவரே மணி 12 தானே ஆச்சு, 3 மணிக்கு தானே அலாரம் வச்சிருக்கிறேன், ஜோம் பண்ணு ஆண்டவரே. அந்த 12 மணிக்கு எங்கேயோ ஒரு நபர் செத்து விட்டார்கள். ஆண்டவரே மணி 1:30 தானே ஆச்சு, விடியற்கால நான் எழும்பி ஜோம் பண்றேன் ஆண்டவரே ப்ளீஸ். இப்பதான் படுத்து தூங்குனேன். இல்ல சபையே, நேரம் விடிந்தா பேதுருனுடைய கழுத்துல பட்டயம் வரப்போகிறது. பேதுருடைய கழுத்தில் பட்டயம் வர சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதனாலேயாக்கு இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறா. நம்ம குடும்பம் அழியக்கூடாது, நம்ம பட்டணம் அழியக்கூடாது, நம்ம தேசம் அழியக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட வாய்களை திறந்து உங்க வீட்டுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கிற, நம்ம தேசத்தில் இருக்கிற ஜனத்துக்காக திறப்பில் நிக்கலாமே. ஒரு நிமிஷம் நாம திறந்து, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை சாமி தந்து என்னை மீட்டெடுத்தது நோக்கத்தை நான் அறியாமல் போகக்கூடாது, நான் அறியாமல் போகக்கூடாது. அந்த பரம நோக்கம், அந்த பரம திட்டம் அல்லேலூயா சந்தோஷமா அல்லேலூயா. அப்ப மூன்றாவது நம்மளை ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததனுடைய நோக்கம், பூமியில் ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று யாருக்கு விருப்பமில்லை? விருப்பமில்லை. அதனால் ரட்சிக்கப்பட்ட சபையே எல்லாரும் எல்லா காரியத்திலையும் ஒத்துழைத்து அவன் இங்க வந்தது பிரிஞ்சு பிரிஞ்சு போகல, சிதறி சிதறி போகல. அப்படி பிரிந்தோ சிதறிய போனால் அதனுடைய நோக்கம் தெய்வ ராஜ்யத்துக்குரிய நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என்னுடைய ஆத்துமா, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்தும வளர்ச்சிக்கு ஏதுவாய் ஈடேறத்தக்கதாய் முன்னேறுகிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அப்படியானால் உங்களை என்னையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணியாக்கும் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து சேர்த்தது. இவன் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், இவன் இந்த குடும்பத்துக்காக திறப்பில் நிற்பான், இவன் இந்த கிராமத்துக்காக உத்தரவாதம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிருபையினால் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. குமரி மாவட்டத்தில் 38 மாநிலங்கள் இருக்கிறது. இந்தியாவில் 28 மாவட்டங்கள், குமரி மாவட்டத்தில் இருக்கிற 38 மாவட்டங்கள், இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. ஆமீன். 144 கோடி மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் ஆமீன் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதும் படாததுமாக 247க்கும் அதிகமான நாடுகள் இருக்கிறது. ஆமீன். 6 கண்டங்களிலே, ஆமீன் ஐரோப்பிய கண்டங்களில், ஆசிய கண்டங்களில், ஆமீன் ஆஸ்திரேலியா கண்டங்களில், ஆமீன் தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆமீன் இப்படிப்பட்டதான ஆமீன் கண்டங்களில் பல நாடுகள் இருக்கிறது. ஆமீன். நான் உலகத்துக்கு ஆமீன் சபைக்கு ஊழியத்துக்கெல்லாம் சொல்லும் போது சொல்லுவேன், டெய்லி நேரம் அடைந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ 4 ஜெப குறிப்புக்காக நீங்க மறக்க கூடாது. 1வது ஜெப குறிப்பு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, அதாவது எங்க அப்பா குடும்பம், எங்க அம்மா குடும்பம், என் மனைவி குடும்பம், என் சகோதரன் குடும்பம், என் சகோதரி குடும்பம், என் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்காகவும் முதல் ஜெப குறிப்பு. எல்லாருக்காகவும் ஒரு சோத்திரமாகலும். 2வது ஜெப குறிப்பு சபையாம் குடும்பம், நம்ம ஊழியருக்காக, ஊழிய அம்மாவுக்காக, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்காக, யாரை யாரையெல்லாம் கர்த்தர் சபைக்குள்ள சேர்த்திருக்கிறாரோ எல்லாருக்காக ஒரு சோத்திரமாகலும் பண்ணணும். 2வது ஜெப குறிப்பு. 3வது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய மாவட்ட
தெரிஞ்ச 10 பேரை ஆகலும் சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழுகிற அத்தனை மக்களுடைய பூரண ரட்சிப்புக்காக ஆண்டவரே, ஆமென், ஈரோடு மாவட்டத்தில் வாழுகிறதான அத்தனை மக்களுடைய பூரண ரட்சிப்புக்காக இப்படி 2-3 பேர்களை ஆகலும் சொல்லி, அல்லனா 2-3 மாநிலத்தை ஆகலும் சொல்லி, இல்லைன்னா எங்க வார்டு மெம்பர்ல இருந்து ஆமென் இந்தியாவுடைய மூத்திய குடிமகளா இருக்கிற ஆமென் ஜனாதிபதியாகி அவர்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கிற பிரதமர், அந்த மாநில முதல் மந்திரிகள், அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆட்சி பீடங்களுக்காக இந்தியாவுக்காக தரப்புல நிக்கணும். 4வது ஜெப குறிப்பு, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ 10 மணி நேரமோ நீங்க ஜெபிக்கலாம். ஆனால் ஆமென் 1 சாமுவேல் 12:23 சொல்லுகிறது, நானும் உங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேனானால் நான் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்வேன்? கர்த்தருக்கு விரோதமாய். ஒரு பாவப்பட்ட அடிமை பெண்ணாகிய ஒரு சின்ன வாலிப பெண்மணி எஸ்தர், அவள் ஆமென் உபவாசத்தின் மூலமாய் 127 நாடுகளில் இருந்த யூதருக்கு ஆதார் மாதம் 13ஆம் தேதி குழந்தைகள் முதற்கொண்டு அத்தனை யூதகுலத்தையும் கொன்றளிக்க வேண்டும் என்று சதித்திட்டங்கள், ஆமானுடைய சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை ஒரு எஸ்தரால் காரியத்தை மாற்றி அமைக்க முடியும்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு இந்த தேசத்தை தலைகீழா மாற்ற முடியும். இந்த தேசத்தில் இருக்கிறவங்களை விடுவிக்க முடியும். இன்னைக்கு ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஜெப வல்லமை எனக்கு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும். கையை தட்டி நாவுகளை திறந்து ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப அக்கினி, ஒரு ஜெப வல்லமை, ஒரு ஜெப கிருபை, ஷபா ரபா லபா, எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபனக சந்தரகதன ரியந்தரகதனோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். ஒரு 5 காரியத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்கும்படியாக கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். கவலைப்பட நான் ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பூமி உள்ள நாளமும் விதைப்பும் ஆமென் புசிப்பும் சீதோஷ்ணமும் உஷ்ணமும் இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பூமி இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும். வேதாகமம் தண்ணி நினைதுண்டா நீங்க வாசிக்கண்டா. ஆமென். 4வது நோக்கத்தை சொல்லிவிடுகிறேன். எபேசியர் நிருப புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 26 2 வசனங்களிலும் படிக்கும்போது சபையை சம்பாதித்ததான 3வது முக்கியமான நோக்கம் என்ன நோக்கம் அப்படி, 4வது முக்கியமான நோக்கம் என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், கரை திரை ஒன்றுமில்லாம முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் அதை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளும்படியாய் அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 4வது சபையை சம்பாதித்த ஒரு முக்கியமான நோக்கம் என்ன நோக்கம்னா, ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம், ஒரு அசுத்தம், ஒரு யாதொரு கிரியைகளும் நம்மிடத்தில் இல்லாத அளவுக்கு நாம் அவ்வளவுக்கு தூய்மையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு ஒரு மகிமையின் ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் மனிதனை படைத்த போது தேவ சாயலாக தேவ மகிமையாய் படைத்தார். மனிதன் பாவம் செய்த போது எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் என்ன இழந்தது? தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்கள். அப்ப பாவம் என்றால் என்ன என்று ஒரு வார்த்தையில நீங்க புரிந்து கொள்ளலாம். பாவம் என்றால் என்ன என்றால் மகிமை இழந்த வாழ்க்கை எல்லாமே பாவம்தான். அப்ப இந்த மகிமையை திரும்ப நமக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் வீடுகளில் சமயம் இருந்தால் நான் விடுகிறேன். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையில் நீங்கள் வாசித்தால், நான் ஏன் வேதாகமத்தில் 20 அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதுக்கு மேல பண்ணலாம். அதெல்லாம் எதை காட்டுதுன்னா மனிதன் இழந்தவைகள். சொல்லு பாப்பா என்னது? மனிதன் ஆமீன் சர்ப்ப
சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து அல்லது உபய தந்திரத்தினால் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததென்று 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறாரத்தில் தோட்டத்துக்குள் நுழைந்து பிசாசு ஆமீன் அன்றைக்கு இருந்த உபய தந்திரமுள்ள ஒரு சர்ப்பத்தை தனக்கு சொந்தப்படுத்தி கொண்டு தேவன் சொன்ன பிரமாணத்தை ஆமீன் மாறாக செய்வதற்காக நூதன ஆலோசனை கொடுத்து மனிதன் செய்தபடியினால் மனிதன் இழந்த காரியம் ஆமீன் கிட்டத்தட்ட 20 காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இதையாக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவம் செய்த போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். இப்போ அற்றுப்போன மகிமையை திரும்ப நம்மிடத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எதற்கென்றால் எதற்கு அப்படி என்று சொன்னால், ஒன்றாவது அந்த மகிமை சபை அடைவதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், ஆமீன் சோத்திரம். வேத புத்தகத்தை நீ திறக்கலாம் இல்லையா? இனி வசனத்தை படிங்க. ஆமீன். ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிங்க. ரோமர் 6:4 சீக்கிரமாய். மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து. அப்ப பாருங்கள், சபையை ஆண்டவர் சம்பாதிப்பதனுடைய 4வது முக்கிய நோக்கம் என்னன்னா, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலான யாதொரு அசுசியம் இல்லாத ஒரு மகிமையை திரும்ப கொண்டு வரணும். அல்லேலூயா. எதற்காக இந்த மகிமை அப்படின்னு கேட்டால், இந்த மகிமைக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. இந்த மகிமை எதுக்கு அப்படின்னு கேட்டா, வசனம் சொல்லுகிறது, மேலும் அந்த பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து என்ன செய்தாராம்? மரித்தோரிலிருந்து எழும்பினார். அன்பரே, இந்த சபை உருவாக்கப்படுவதற்கு நோக்கம், சபையில் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், சபைக்குள் எப்படியாகிலும் வந்துவிடுங்கள் என்று ஏன் இப்படி தெரு தெருவாய் வீதி வீதியாய் மேடைகளை கட்டி கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் பாவப்பட்ட மனிதர்களை எழுப்பி பசியிலும் பட்டினியிலும் கண்ணீரிலும் உபவாசத்திலும் ஆமீன் அவர்களை விட்டு கொடுத்து ஆத்துமாக்களை கர்த்தர் சம்பாதிக்கிறார்? அப்படி என்றால் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம், மரணம் என்பது முடிவல்ல, எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. 2 நேரத்தில் நடக்கும் இந்த உயிர்த்தெழுதல். ஒன்று மகிமையினால் எழுப்பப்படுகிற ஒரு நேரம், இன்னொன்று மகிமையற்றவர்களால் எழுப்பப்படுகிற ஒரு நேரம். 2க்கும் குறைந்தபட்சம் 1000 வருடம் இருக்கிறது வித்தியாசம். ஆமீன். 1 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை எங்கள் சத்தத்தை கவனிக்கிற அன்பரே, உங்களுக்கு சொல்லுகிறோம், 50 வருஷ வாழ்க்கை அல்ல, 70 வருஷ வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து வாழாதிருங்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்பது வாழ்க்கை அல்ல. எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல் ஒன்றாவது எப்பொழுது நடக்கும் என்றால், இந்த சுய ரத்தத்தினால் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட அந்த பரிசுத்த கூட்டத்தை சேர்ப்பதற்காக இனி எப்பம் என்று தெரியாது, எவ்வளவு வேணும் சீக்கிரத்தில் இயேசு மேகங்களில் நின்று ஒரு சத்தமிடுவார். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால், அவர்களுக்கு பேருதான் மகிமை அடைந்தவர்கள். அப்ப இந்த பூமியில் வாழும்போது ப்ளீஸ் தயவு செய்து ஒரு நாள் பாவம் செய்தவர்கள், பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தயவு செய்து இனி உங்களை கரைப்படுத்தாதீங்க. ஏனென்றால் அந்த பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபைக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்படி நீங்கள் உங்களை இனி யாதொரு அசுசியினாலும் கரைப்படுத்தாம காப்பீங்கன்னா, உங்க காத்துல இந்த சத்தம் கேட்கும். இயேசு கிறிஸ்து அதற்கு சான்றாளராக, உதாரண புருஷராக எல்லாருக்காகவும் அந்த மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மரணத்தை ருசி பார்த்த இயேசு பாருங்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் காலை வேளையிலே
யாருக்கும் ஆமென் இந்த நம்பிக்கை வராது. அடித்து நொறுக்கி கிழிக்கப்பட்டு சதை சதையாய் கிழிக்கப்பட்டு ஒரு ரூபமற்றவராய், அழகமில்லை, சௌந்தரியம் இல்லை. சுலமித்தியை கேட்டு அவ சொல்லுவா, சுலமித்தியே உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்னு சொன்னா அவ சொல்லுவா, என் நேசர் 1000 10,000 பேரில் சிறந்த நேசர். ஏசாயா 53 நாம் அவரை பார்க்கும் போது ஆமீன் விரும்பப்படத்தக்க ரூபமற்றவராய் நார் நாராய் கிழிக்கப்பட்ட இந்த இயேசு எப்படி ஐயா திரும்ப உயிரோடு எழும்புவார்? ஒரு நல்ல சரீரமாய் இருந்தால் கூட ஒருவேளை எழும்பலாமே. இவ்வளவு மோசமாக்கப்பட்ட சரீரம் எப்படி எழும்பும்? கண்டிப்பா எழும்பும். எதனால் எழும்பினதா? மேலும் பிதாவின் மகிமையினால். அல்லேலூயா. ப்ளீஸ் மகிமைக்குள்ள வாங்க. மறுபடியும் பாவம் செய்யாதீங்க. மறுபடியும் அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சினிமா வேண்டாம், சீரியல் வேண்டாம். உங்களை அழுக்குப்படுத்துகிற, கரைப்படுத்துகிற, தீட்டுப்படுத்துகிற வாக்குகளோ பார்வைகளோ செய்கைகளோ வேண்டாம். ப்ளீஸ் உங்களை ஆண்டவர் கழுவி சுய ரத்தத்தினால் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தினுடைய 4வது நோக்கம் நீங்கள் மகிமை அடைய வேண்டும். இந்த மகிமை இல்லாத ஒரு சரீரம் எக்கால சத்தம் கேட்கும் போது என்ன செய்யாது? கிறிஸ்து பூரண பரிசுத்தராய் தன்னுடைய வாழ்க்கையை 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் சவால் விட்டு பேசினார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? அவ்வளவுக்கு பாவம் இல்லாமல் இருந்து மகிமை உள்ளவராய் இருந்தபடினால் அந்த பிதாவின் மகிமை என்ன நடந்தது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில கல்லறை எல்லாம் அரிய கல்லை வச்சு அடைச்சு சங்கிலி போட்டு காவலர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வ மகிமை அந்த கல்லறையினிடத்தில் வந்தபோது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழும்பினார். அதே போல அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. இந்த ராத்திரி கைகளை தட்டி ஆமென், உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. நாம் எல்லாரும் எழுப்பப்பட போகிறோம். நாம் எல்லாரும் இயேசுவோடு போக போகிறோம். நாம் எல்லாரும் மத்திய ஆகாயத்துக்கு போக போகிறோம். Praise the Lord. Hallelujah. இந்த மகிமை எதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி மகிமை உள்ள ஒரு சபையை சம்பாதித்தார் என்று கேட்டால், இந்த மகிமை நம்மில் இல்லாவிட்டால் நாம் யாரும் எழும்ப மாட்டோம். எழும்புவோம் 1000 வருஷம் அதற்கு பிறகு தாண்டி எழுந்து வருவோம். அந்த எழுந்தருளுதல் எதற்கென்று கேட்டால், அக்னியும் கந்தகமும் எரிகின்ற அக்னி கடலில் பங்கடைய. அதற்கு பேரு 2ஆம் மரணமாம். அல்லேலூயா. யாரும் உயிரோடு எழும்பாம இருக்க முடியாது. இன்றைக்கு எங்க சத்தத்தை கவனிக்கிறவர்கள், இந்த மீடியாக்கள் வழியாய் சத்தத்தை கவனிக்கிறவர்கள், நீங்கள் ஒரு பாவியாயிருந்தாலும் உங்களுக்கு மரணம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையினால் உங்க சரீரம் தான் இந்த மண்ணுக்குள் மறைவு செய்யப்படுகிறதே ஒழிய உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்குமே ஆனால் அது வேதனை உள்ள ஸ்தலத்தில் சற்று காலம் இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஒரு நல்ல பரிசுத்தமானா இருந்தால் நீங்கள் ஒரு பரதீசா என்று சொல்லப்படுகிற இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் போவீர்கள். இந்த எக்கால சத்தம் முழக்கும் போது தெளிவுக்கு எசேக்கியேல் 37 வீட்டில் போய் படித்தால் போதும். வார்த்தைகள் சத்தம், கர்த்தருடைய ஆவி வந்தபோது உலர்ந்த, நரம்பற்ற, எலும்பற்ற, சதையற்ற ஆமென் மிகவும் மிகவும் வறண்டு கிடந்த எலும்புகள் மேல் அசை உண்டானது, நரம்புகள் உண்டானது, எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்தது, சதை உண்டானது, தோல் உண்டானது. ஒரு பெரிய சேனை கூட்டம் எழும்புவது போல பரிசுத்தவான்கள் கல்லறையில் இருந்து எழுந்து புறப்படுவார்கள். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழுவதற்காகத்தான் ஆண்டவர் சபையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 அந்த மகிமையினால் இன்னொரு நோக்கம். என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், ஆமென், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 வாசித்து பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பத்தியில், அந்த மகிமையை கண்ணாடியிலே பார்க்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கும் போது தானே பார்த்து ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனால இந்த சபைக்குள் வந்தவர்களுக்கு மரணத்தை கண்டு பயப்படண்டா. நீங்க ஒரு மகிமை உள்ளவர்களாய் வாழ்ந்து உலகை யாத்திரை முடித்தா அதே மகிமை உங்களை ஒரு நாள் உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா. அதே நேரம் ஒருவேளை மரணத்துக்கு முன்பதாக இந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்குமேயானால் இந்த மகிமையினால் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? மறுரூபத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேன்சரை கண்டு பயப்படண்டாம், சுகரை கண்டு பயப்படண்டாம், பிரஷரை கண்டு பயப்படாதீங்க, கொலஸ்ட்ராலை கண்டு பயப்படாதீங்க, இதய பிரச்சனைக்காய் பயப்படாதீங்க, சிறுநீரக பிரச்சனைக்காய் பயப்படாதீங்க, நரம்பு பிரச்சனைக்காய் பயப்படாதீங்க, தோல் பிரச்சனைக்காய் பயப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சித்தமான நல்ல சுகத்தை தருவார். அல்லேலூயா. இல்ல மாறலைனாலும் நீங்க கவலைப்படண்டா. ஏன்னா சரீரம் மறுரூபமாக போகிறது. இந்த சரீரம் மாறும்போது கேன்சர் அந்த சரீரத்தில் இருக்காது. சுகர் அந்த எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? எத்தனை பேர் ஆனந்திக்கிறீங்க? வியாதி எல்லாம் மாறுகிற ஒரு நாள் வரப்போகிறது. பலவீனம் மாறுகிற நாள் வரப்போகிறது. பாடுகள் மாறுகிற நாள். நல்ல ஆர்ப்பரிப்போடு கைகளை தட்டி ஆவியில நிரந்து மகிமை 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 மேல் மகிமை 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 மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக போகிறோம். ஹல்லேலூயா. சபையை சம்பாதித்த 4வது நோக்கம் நமக்கு எப்படி ஆகலும் மகிமையை திரும்ப கொண்டு வந்து அந்த மகிமையினால் நம்மை உயிரோடு எழுப்பியும் நம்ம என்ன செய்ய போகிறார்? கருத்த நிறமெல்லாம் மாறும், வெளுத்த நிறமெல்லாம் மாறும், வியாதி எல்லாம் மாறும், பலவீனம் எல்லாம் மாறும், பணக்காரன் தரித்திரன் ஐஸ்வர்யவான் ஏழை ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறி நாம் எல்லாரும் தேவதூதர்களை போல மாறப்போகிறோம். நாம் எல்லாரும் தேவதூதர்களை போல நித்திய 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 காலமாக கர்த்தரோடு கூட சேர்ந்து மகிமையிலே 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 எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நமக்கு எழும்பி நிற்கலாமே. கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சபையை சம்பாதித்ததனுடைய நோக்கம் என்ன? தேவன் சபையை சம்பாதிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை இந்த ராத்திரி வேளை இந்த கூட்டத்தில் இந்த மைதானத்தில் இருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய சத்தத்தை தூரத்திலே இருந்து கவனிக்கிற பிள்ளைகள், மீடியாக்கள் வழியாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற யாராகிலும் அன்புக்குரியவர்கள் உண்டாயிருக்குமே. ஆனால் இதுவரையிலும் மனம் திரும்பவில்லையா? இதுவரையிலும் ரட்சிக்கப்படவில்லையா? இதுவரையிலும் பாவத்தை விட்டு வெளியே வரவில்லையா? இதுவரையிலும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இதுவரையிலும் அவருடைய இரத்தத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் மாறி ஒரு சபையாய் மாறாவிட்டால் தயவு செய்து இந்த ராத்திரி உங்கள் உள்ளத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவருடைய சபையை சேர்க்க வரப்போகிறார். அவர் சம்பாதித்த சொந்த சம்பத்தை, சொந்த சம்பத்து இந்த பூமியில் இருக்கக்கூடாது, அந்த சொந்த சம்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் 21:12, இதோ நான் சீக்கிரமாய். அல்லேலூயா. யாராகிலும் இந்த கூட்டத்தில் மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நேரத்தை காலத்தை தாழ்த்தினால் அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், உங்க உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்காக நாங்க முதலாவது ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை தொடுவார். உங்க கண்ணுகளை மூடி கைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிங்க. இந்த பரம பாக்கியத்தை நான் இழக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நோக்கத்தில் நான் ஒரு நபராய் இருந்து இந்த பரம நோக்கத்தை நான் நிறைவேற்றி எனக்கு கிருபை வேணும். சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? தேவன் சம்பாதித்த சபையில் உங்களுக்கு சமாதானம் காத்திருக்கு. தேவன் சம்பாதித்த சபையில சமாதானம் காத்திருக்கு. மனம் திரும்ப முடியலையா? ரட்சிக்கப்பட முடியலையா? தேவன் சம்பாதித்திருக்கிற சபையில் அது இருக்கு. அந்த சபையோடு கூட நாம் இனி சிலரையும் கூட சேர்க்கணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஜெப ஆவி பெற்று அநேகரை விடுவிப்பதற்காகத்தான் சபையை கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, இழந்து போன மகிமையை இந்த சபைக்கு கொண்டு வந்து நம்மை உயிரோடு எழுப்ப போகிறார். நம்மை மறுரூபம் அடைய பண்ணுகிறார். இந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே 2 கைகளை மரத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கலாமே.
உடபலக சந்தரகதனோ அத்துடபலக சபரகதர் யந்தலகதரோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடமுண்டு இடமுண்டு என்னுள்ளத்தில் இடமுண்டு. ஓ இடமுண்டு இடமுண்டு என்னுள்ளத்தில். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் இப்படிப்பட்ட பரம பாக்கியத்தை அடைவதற்காக இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இடம் தந்திருக்கிறார்கள். இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்பா, ஒருவராகிலும் அந்த சம்பத்தை ஆமென் ஆமென் மாறக்கூடாதபடிக்கு இழந்து போகும் அவபாக்கியம் யாருக்கும் வரக்கூடாது ஐயா. எல்லாரும் அந்த அவபாக்கியம் உடையவர்களாய் மாற ஒப்புக் கொடுக்கிறோம். யாராகிலும் மனம் திரும்பாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இந்த கரத்தை உயர்த்தின கூட்டத்தில் உண்டானால் அவர்களை ஆண்டவருடைய சொந்த சம்பத்தாய் மாற்றுவீராக. இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்திலும் உம்முடைய சொந்த சம்பத்தை பாதுகாத்ததற்காக எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி உரபலக சந்தரகதலோ உரபலகத ரகத நல்ல சத்தமாக நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜா மேகம் மாறாரே. மேகமீதில் இயேசு ராஜா மேகம் மாறாரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாரா. சொல்லுவோம். மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவா. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவா. சொல்லுவோம். மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாரா. சொல்லுவோம். மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நட. நல்ல கையை தட்டி சொல்லுவோம். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை எவருமே அறியா. ஆண்டவரே அறிவா. அவர் வரும் வேளை எவருமே அறியா. ஆண்டவரே. ஓ ரிமதா ரகதோ. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் ரகதோ. மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாரா. ஆமென். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவா. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்து. ஆமென் ஆமென். மேகமீதில் இயேசு ராஜா வேகம். ஓரி பலகதோ. ஹல்லேலூயா. கீதமே பாடி அகமகிழ் நாடிடுவோ. ஹல்லேலூயா. கீதமே பாடி அகமகிழ் நாடிடுவோ. வல்லவர் வரும் வேளையும்
மீரோ மெல்லவே நெருங்கிச்சே. வல்லவர் வாரும் வேளையும் மீரோ மெல்லவே நெருங்கிச்சே. மேகமீரு ஓ சத்தரபலகனோ ஓ இனால மேகமீரு இயேசு ராஜா ஓ சகரகதரகதலோ மேகமீரு இயேசு ஓ இமலமரோ மேகமீரு உடபல ரகதல ரட்சரக நீடாரதோ ஓ வைடவலம்தல பௌடாரட்சரிக் தேரட்சரம்தல பௌடகரகதோ மேகமீரில் இயேசு ராஜா வேகம் உரகதலகதனே மேகமீரில் இயேசு ராஜா. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, என்னை ஒரு மகிமை உள்ள சபையா, என்னை ஒரு மகிமை உள்ள சபையா, என்னை ஒரு மகிமை உள்ள சபையா, என்னை மாற்றணுமே, எங்களை மாற்றணுமே ஆண்டவரே. நீ ரத்தம் சிந்துவதனுடைய நோக்கம், நீ ரத்தம் சிந்துவதனுடைய நோக்கம் ஆண்டவரே என்னில் நிறைவேறட்டும், அந்த நோக்கம் என்னில் நிறைவேறட்டும். மேகமீரில் இயேசு ராஜா வேகம் உரகதலகதனேகரேரோ உரகதரே ஷேலேரே அந்தரகபரரக ஷேகமலோரே அங்கமலோரே கனரோரிகரே தேரரிதோனோ இடபலரோனோ ஆனிகரேலகரே. மேகமீரு இயேசு ராஜா வேகம் வார அமே மேகமீரு இயேசு ராஜா. கேளுங்க கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆண்டவரே. இதுவரையிலும் இழந்து போன மகிமை அடையாத பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் இருந்தால் கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதுமாய் இறங்கட்டும், இந்த மைதானம் முழுவதுமாய் தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கைகளை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இந்த ஊழியத்தை 27 ஆண்டுகளாக உம்முடைய சொந்த சம்பத்தை இந்த இடத்தில் நிறுத்தி அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினவர். இனியோ இனியோ இந்த நோக்கம் பூரணமாய் உடபா ரகதோ லகதோ மாரநாதோ மாரநாதோ மாரநாதோ. கைகளை தட்டி ஆவியில நிரம்ப